உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். குஷி, வா நம்ம வெளிய போலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். மோகன் மூட் ஆஃப்ல இருக்கும்போது நான் மட்டும் எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடுறது? ராதாவி நினைச்சு நினைச்சு இவரோட முகமா உருகி போன ஐஸ்கிரீம் மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, ராதா வந்ததுக்கு அப்புறமா அவள ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல கேண்டில் லைட் டின்னர் கூட்டிட்டு போ. குஷி போதும். மூவிஸ்ல எல்லாம் வருமே அந்த மாதிரி. ஒருத்தர் கண்ணே பார்க்கணும். அப்புறம் ரொமான்டிக் சாங் வரும். அப்புறம் சாங் பாடிக்கிட்டே கப்பல் டான்ஸ் ஆடணும். அண்ட் தென் அதுக்கப்புறமா லாங் டிரைவுக்கு அவளை கூட்டிட்டு போகணும். அண்ட் ராதாவோட கையை பிடிச்சு சொல்லணும், ஐ லவ் யூ ராதா. ராதா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதானே மூடு நல்லா இருக்கும். ஏன்னா ராதா இல்லாம மோகன் இல்ல. எனக்கு எதுவுமே புரியாது, ஏன்னா எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. இதே மாதிரி தானே அன்னைக்கு நீங்க துளசி கமல நம்பிக்கை வைக்கல. பேசாம துளசி மாதிரி நீயும் என் லைஃபை விட்டு நிரந்தரமா போயிட, அண்ட் திரும்பி வரவே வராத. ரைட்? போது, நிறுத்துறியா? என்ன வளர்க்கிட்டே போற? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசுற. எப்ப பார்த்தாலும் உன் மூலையில இந்த மாதிரி தப்பான விஷயம் ஓடுறதுனால தான் படிப்பு இல்லாம மார்க்ஸ் கம்மியா வருது. அண்ணா நீங்க என்ன பேசுறீங்க? கீர்த்தி, தப்பி தவறி கூட இன்னைக்கு நீ குஷிக்கு சப்போர்ட் பண்ண. இவ வயசுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்கா, நீங்களா இவளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இப்ப வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பா, நீங்களா சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா? வயசுல பெரியவங்க மேல மரியாதையே இல்ல. இவ்வளவு தடுக்கிறதுக்கு பதிலா நீங்க எல்லாம் இன்னும் நல்லா ஏத்தி விடுறீங்க. இந்த மாதிரிலாம் பேசுற வயசா இவளுக்கு? இவ படிச்சு விளையாட வேண்டிய வயசுல இப்படி இந்த சினிமா விஷயம், அப்புறம் ரொமான்ஸ் பத்திலாம் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த போன் இருக்கு பாரு, எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இந்த போன் தான். குழந்தைகளை கெடுக்கிறதே இந்த போன் தான். அதனாலதான் இப்பெல்லாம் எல்லா குழந்தைகளும் ஏதோ பெரியவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. குஷி, இன்னில இருந்து நோ போன், நோ டிவி. நீ வழிக்கு வரணும்னா இப்படிதான் பண்ணியா? குஷி, அண்ணா நீங்க என்ன? குஷி, குஷி நில்லுமா. அக்கா, தாமினி அக்கா, தாமினி அக்கா, கதவை திறங்க. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தா தயவு செஞ்சு கதவை திறந்து விடுங்க. கதவை திறங்க. இவரு டென்ஷனா இருக்காருன்னா அண்ணா நீங்க குஷி கிட்ட எப்படி அப்படிலாம் பேசுவீங்க?
நீங்க என்ன வேணாலும் கத்துங்க, என்ன வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் திட்டுங்கண்ணா. ஆனா குஷி கிட்ட அப்படி கத்துனீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனா நீங்க அவளை திட்டுற அளவுக்கு அவ அந்த அளவுக்கு எதுவும் பண்ணலையே. சின்ன பொண்ணு, அவ விளையாட்டுத்தனமா பேசுறா. குழந்தைங்க இப்படி பேசாம வேற யாரு பேசுவா I know சொல்லுங்க? கீர்த்தி, I know. I'm sorry. I'm sorry. நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. ஆனா என்னால என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. I'm sorry. இங்க பாருங்கண்ணா, உங்களுக்கும் குஷிக்கும் உள்ள உறவு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சரியா இருக்கு. அவ மேல நீங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கீங்கன்னு அவ இப்பதான் புரிஞ்சுக்கிறான்னா. அவகிட்ட போய் நீங்க இப்படி எல்லாம் கத்துனீங்கன்னா மறுபடியும் உங்களுக்குள்ள இருக்க பாண்டிங் என்ன ஆகும்? குஷி உங்களை எப்படி வெறுத்தா, எப்படி எரிஞ்சு விழுந்தான்னு தெரியும்ல. இவர் என்னுடைய அம்மாவை கொன்னுட்டாரு. நீங்க அப்பான்றதுனால என்ன வேணா பண்ணுவீங்களா? நீங்க என்னோட அப்பாவே கிடையாது. ஐ ஹேட் யூ. ஐயோ கீர்த்தி, போகட்டும் விடு. நடந்தது என்னமோ நடந்துருச்சு. ப்ளீஸ் நீ அமைதியாரு. நான் அமைதியாயிடுவேங்க. ராதாவை யார் சமாதானப்படுத்துறது? மோகன் அண்ணா குஷிய திட்டி அழ வச்சிருக்காருன்னு ராதாக்கு தெரிஞ்சா அவ வந்து இவர்கிட்ட பேசிப்பா. என்ன பண்ணுவா அவ? இல்ல என்கிட்ட என்ன பேசுவா அவ? குஷி முதல்ல எனக்கு தான் பொண்ணு. அவளை திட்ட உரிமை எனக்கு இருக்கு. அண்ட் நீ மறுபடியும் ராதா ராதான்னு ஆரம்பிச்சிட்டியா? இல்ல இங்க என்னதான் நடக்குது? யார பார்த்தாலும் ராதா பேரை ஜம்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்கண்ணா, ராதா வரதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு மறந்துட்டீங்களா? குஷி உங்களோட வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் கொண்டு வந்தது ராதாண்ணா. நீ மோனையாவ அப்பான்னு கூப்பிடணும். சம்மதமா? சரி, ஓகே. நான் தான் குஷி. ஆர்டர் பண்றேன். அவளை போக விடாத. அவளுக்கு கல்யாணம் நடக்க விடாத. பல வருஷ பகைய விட்டுட்டு ஒரு வேலைக்காக குஷின்ற நீயும் மோகன்ற நானும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். அப்ப அதிரடியா இருக்கும்ல? ரைட்? ரைட். டீல்? கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும்னு ராதா தான் உங்களுக்கு கத்து கொடுத்தா. என்னோட கடவுள் கிருஷ்ணர் எனக்கு சவால் கொடுத்தாரு. அந்த சவாலை நான் மனசார ஏத்துக்கிட்டேன். அதனால நீங்க இப்ப முழு மனசோட அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். இப்ப கடைசியில என்ன மாதிரி ஒரு முட்டாளுக்கு நீங்க வெறும் ஒரு கல் இல்லைங்கறத நிரூபிச்சிட்டீங்க. உண்மைதான். உங்க கையால தான் இந்த உலகமே சுத்திக்கிட்டு இருக்கு. எந்த சிரிப்பை நீங்க மறந்து போயிருந்தீங்களோ அதையும் மறுபடியும் ராதா தான் உங்க முகத்துல கொண்டு வந்தா. இப்ப நீ என்ன சொல்ல வர? இல்ல நீ என்ன சொல்ல வர? ராதா வரதுக்கு முன்னாடி நான் எதுக்கு உதவாம யூஸ்லெஸ்ஸா வேஸ்டா இருந்தனா? ராதா பேரை கேட்டு பெருத்து போயிட்டேன். இனிமே ராதாவோட பேரை என் முன்னாடி எடுக்காத. ஓகே? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.